அண்ட் அவர் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட பேசினவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா அவரோட பிரெயின் ஃபாஸ்டா இருக்கிற அளவுக்கு அவரால் எழுத முடியல. இப்போ கூட இந்த ஜென்சி பசங்களாம் தளபதி அந்த ஒரு சீனை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ரஜினி திரும்பி பாக்குறப்போ ஷோபனா போற மாதிரி இதை விட எக்ஸ்ட்ராடினரியான பீசஸ், எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் எல்லாமே அந்த படத்தினால காணாம போயிருக்கு. ஈரவழி காவியங்கள்னு ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்துல நீங்க ட்ராக்ஸ் எடுத்து கேட்டீங்களோட மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். ஏன் வந்து அன்சங்னு சொல்றீங்க, ஏன் அன்சங்னு சொல்றீங்க? கார்த்திக் ராஜா வந்து ஏன் ஃபர்தரா கண்டினியூ பண்ணலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒளி கண்ணில் கண்டேன், அன்னக்கிளி எண்ணெய் தந்தேன், பின்னில் பல துருவம் எடுத்து மங்கை அணைகளால் மாலை செய்வேன், பாவாட சேலை கட்டும் பஞ்சவர்ணம் அது செதுக்கி வச்ச தேரு. தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் இழுக்குது. ஏன்னா நாங்களே இப்போ ஏஐ கூட கொலாபரேட் பண்ணி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் டூல் இருக்குங்க. இப்போ நான் இப்போ பேசுறேன், என் குரலை வந்து அதில் அப்சர்வ் பண்ண வைக்கிறேன். Hello everyone, welcome you all to Open Talk with Ravi. போன எபிசோடில் சர்வே கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. என்ன ஹைலைட்னா எங்களோட தாட் ப்ராசஸும் உங்களோட ரெஸ்பான்ஸும் சூப்பர் சிங்கில் இருக்குது. அதுவே சொல்லுது எவ்வளோ ப்ராக்ரெசிவாக இருக்கும்னு. ஓகே, இந்த வாரம் இந்த எபிசோடில் என்ன பேசலாம்? போன எபிசோடில் கொஞ்சம் ட்ரையாக ஒரு மாதிரி போயிடுச்சா, ரொம்ப சீரியஸாக. இப்போ கொஞ்சம் ஃபன்னாக ரிலாக்ஸாக சில்லாக மெலோடியஸாக போகலாமா? ஆமாம், மியூசிக்கல் டாபிக் தான் இந்த வாரத்தோட ஹைலைட்டே. என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சப்போ மேஸ்ட்ரோ இளையராஜாவிலிருந்து அனிருத் வரை மியூசிக்கல் ஜேர்னி எப்படி இருந்தது, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, கிரியேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, மியூசிக் லவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன டைனமிக்ஸ் இருந்ததுன்றத பிரிச்சு மேயர் தான் இந்த வாரத்தோட இன்டென்ஷன். இதுக்கு நான் பேசினா யாராவது கேட்பீங்களா? அதுக்கு மியூசிக்கல் எக்ஸ்பர்ட் வேணும்ல. அதுக்கு தான் மிஸ்டர் அஸ்வத், சர்டிஃபைட் ராஸ்கல்ஸோட மியூசிக் டைரக்டர். எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மெயின் ஸ்ட்ரீமில் பல மூவிஸில் கலக்கியிருக்காரு. நேம்லி FIR, அப்புறம் இன்ஸ்பெக்டர்னு வெப் சீரிஸ், பல டிவி கமர்ஷியல்ஸ், இன்னும் சில படங்கள், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு. சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் வீடியோஸ்க்கு மட்டும் இல்லாமல் எங்களோட இதுக்கு முன்னாடியுமே ஷார்ட் ஃபிலிம்ஸும் அசோசியேட் ஆகி வேற லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணி எலிவேட் பண்ணியிருக்காரு. அவரை தான் இன்னைக்கு கூட போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் அடோ அவர் கூப்பிட்டுருலாமா? வாங்க மிஸ்டர் அஸ்வத். வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரவி ப்ரோ, நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் இந்த ஷோக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். டெஃபினட்டாக பிஸியாக இருப்பீங்க. இப்போ கூட ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். அதுக்கு நடுவில் எனக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஒர்க் இஸ் கோயிங் ஆன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ அந்த ஷோ. இந்த ஷோ ரொம்ப நல்லா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன். ஸோ ஐ ஆம் ஆக்சுவலி ஹாப்பி டு பி ஹியர். ஸோ யா, தேங்க்யூ. இன்னைக்கு டாபிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. மேஸ்ட்ரோ இளையராஜாவிலிருந்து லேட்டஸ்ட் அனிருத், அவருக்கு மீறி இன்னும் ஏஐ வரைக்குமே பேசலான்றதான் பிளானு. அந்த மியூசிக்கல் எவல்யூஷன் எப்படி இருக்கு, அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் ஆங்கிளில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், ஆலினால் அழகராஜானால உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணுறேன். சொல்லுங்க. ஆமாம், முதல்ல நீங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் என்ன போயிட்டு இருக்கு, என்ன ப்ராஜெக்ட்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு அது முதல்ல தெரிவிங்க பார்ப்போம். ஓகே, மக்களுக்கு முதல்ல என்னோட பேர் அஸ்வத். நான் வந்து சர்டிஃபைட் ராஸ்கல்ஸோட ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ். அவங்க கூட நிறைய மியூசிக் அவங்க யூஸ் பண்ணுறது என்னோட ட்ராக்ஸ் தான். அதுக்கு முன்னாடி FIRனு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரிஷி அமேசான் ப்ரைமில் இப்போ ரீசெண்டாக வந்தது. அதுவும் நான் தான் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணேன். இப்போ அதோட சீசன் 2 ஸ்டார்ட் ஆகிருக்கு. மற்றபடி 2 சின்ன படம் இப்போ முடிச்சிருக்கேன். கொஞ்சம் 2-3 ஃபிலிம்ஸ் பைப்லைனில் இருக்குது. ஐ திங்க் 2025 லுக்ஸ் எக்ஸைட்டிங். ஆசம். ஓகே ப்ரோ, நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். நம்ம வளர்ந்து, நான் 80s 90s பிறந்து வளர்ந்ததுனால அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பேசலான்றது என்னோட இன்டென்ஷன். ஃபர்ஸ்ட்டு மேஸ்ட்ரோ இளையராஜாக்கே சொல்கிறேன் ப்ரோ. என்னோட எனக்கு என்ன ஆச்சரியம்னா 1000-1500 படம் பண்ணியிருக்காரு, 10,000 மியூசிக் போட்டிருக்காரு. ஹவு இஸ் ஈவன் ஹியூமன்லி பாசிபிள்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சச்சின்லாம் சொல்கிறோம்ல, 23-24 இயர் ஆடிட்டு இருக்காரு, எப்படி இத்தனை வருஷம் ஆட முடியுது? அந்த லாங்கிவிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பாசிபிள்? அதுவும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பாடல் எழுதுறப்போ அதில் ஒரு ரெப்பிட்டேட்டிவ்னஸ் இல்லாமல் எப்படி இவ்வளோ ஒரு கிரியேட்டராக ஒரு ஸ்டீரியோ டைப் ஆகாமல் இவ்வளோ வெரைட்டி, இவ்வளோ டைவர்சிஃபைடு அவுட்புட் கொடுக்க முடிஞ்சது? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது 100% ரைட் தான். ஆனால் அவரோட ஒர்க் மூட் அண்ட் அவரோட ஒர்க் ஃப்ளோ, அவர் எப்படி மியூசிக் பண்ணுறாரு அப்படி இப்போ யாரும் பண்ணுறதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அது இம்பாசிபிள் தான். அது வந்து இசை கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்ககிட்ட வாசிச்சவங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அவங்க கூட பேசினவங்க கூட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அவங்க கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணவங்க கூட. ஸோ அவங்களாம் அவரை பற்றி சொல்கிறது எல்லாமே அமேசிங்காக இருக்கும். ஸோ அது நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி நீங்கள் அப்படியே சமப் பண்ணிட்டீங்க. அது ஹியூமனாக பாசிபிள் கிடையாது. அண்ட் அவர் ரைட் ஃப்ரம் எவ்ரி திங் முதலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் எழுதிடுறாரு. அண்ட் அவர் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட பேசினவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா அவரோட பிரெயின் ஃபாஸ்ட்டாக இருக்கிற அளவுக்கு அவரால் எழுத முடியல. ஸோ அவர் எழுதுறதே அந்த ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை நான் ஓவர்ஃப்ளோ ஆகி கொட்டுதுன்னு நினைக்கிறேன் மியூசிக். ஆமாம், அவருக்கு அப்படிதான். அவர் வந்து அப்படியே மியூசிக் வந்து அப்படியே வரணும், அவ்வளோ அந்த மாதிரி
இட்ஸ் a natural process for him. அந்த மாதிரி நேஷனலாவே அப்படி யாரும் கிடையாது, இவ்வளோ ஸ்கில்டா இவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி இத்தனை பாடல்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆள் உலகத்திலே கிடையாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படமே அவர் மியூசிக் பண்றாரு. ரெப்படிஷன் இருக்கிறதுல காலையில போயிட்டு ஒரு 4 சாங் அப்படியே எழுதிட்டு அப்படியே ரிஹர்சல்ஸ், அப்படியே ரெக்கார்டிங், அப்படியே இருக்கிறவங்க கூப்பிட்டு பாட சொல்லி, இல்லாட்டி அடுத்த ஆள் அவரை கூப்பிட்டு பாட சொல்லி, அந்த மாதிரி இது வந்து ஒரு ப்ராசஸாக அவர் டெய்லியாகவே அந்த சாங் கிரியேட் பண்ணுறது வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் இன்னும் ஒன்ஸ் இஸ் ஸ்டில் கோயிங் இல்லையா, விடுதலை எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங்கர். ஸோ அது வந்து ரீரெக்கார்டிங் அன்பிலீவபிள் இல்லை. தளபதி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட இந்த ஜென்சி பசங்கள்லாம் தளபதி அந்த ஒரு சீனை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ரஜினி திரும்பி பார்க்குறப்போ ஷோபனா போகிற மாதிரி அந்த பிஜிஎம்லாம் தெரிக்க விடும், அதெல்லாம் அன்பிலீவபிளாக இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலி தளபதி, நாயகன், அக்னி நட்சத்திரம், நீங்க சொல்ற எல்லா ஃபிலிம்ஸ்லயும் வந்து the directors have been extraordinary. ஸோ somehow வந்து இளையராஜா சாரோட டேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்போது அந்த படங்கள் வந்து காலம் கடந்து பேசப்படுது. இப்போ பாலமேந்திரா சாரோட கொலாபரேஷன்ஸாக இருக்கட்டும், மணிரத்னம் சாரோட கொலாபரேஷன்ஸாக இருக்கட்டும். பட் இளையராஜாவோட லெசர் நோன் ஒர்க்ஸ் ஆர் மற்ற கொலாபரேஷன்ஸ் வந்து இன்னுமே ஃபேசினேட்டிங்காக இருக்கும். இதை விட எக்ஸ்ட்ராடினரியான பீசஸ், எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் எல்லாமே அந்த படத்தினால காணாமல் போயிருக்கு, ஆர் நல்லா ப்ரெசென்ட் பண்ணாமனால காணாமல் போயிருக்கு. ஸோ அவரோட ஒர்க் வால்யூம் ஆஃப் ஒர்க் காணாமல் போயிருக்குன்னு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன். ஸோ அவரோட வால்யூம் ஆஃப் ஒர்க் வந்து நீங்கள் தளபதி, நாயகன், அக்னி நட்சத்திரம் எல்லாமே ரொம்ப காமன். பட் இதை தாண்டி நான் ஒரு எக்ஸாம்பிள், ஈரவழி காவியங்கள்னு ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்தில் நீங்கள் ட்ராக்ஸ் எடுத்து கேட்டீங்களோட மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அந்த படம் வந்து ஒன் ஆஃப் த லெசர் நோன் ஃபிலிம்ஸ். இப்போ எல்லாருமே அதை கேட்குறாங்க. அது மாதிரி 100வது நாள் மணிவண்ணன் சாரோட படம், அதில் வந்து த்ரில்லர் மோடில் ஒரு ட்ராக் இருக்கும். அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அவரோட சீன் எலிவேஷன் இருக்குல்ல, அவர் மியூசிக் போட்டாலோ மியூசிக் இல்லாம இருந்து அப்படியே டிரான்சிஷன் ஆகுறது, அதெல்லாம் வேற லெவல்ல. கண்டிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம டு த ஃப்ரேம் ஒர்க் பண்ண முடியுது. கரெக்டாக இந்த ஃப்ரேம்ல முடியணும், அந்த ஃப்ரேம்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு. பட் அவர் இருக்கும்போது மேனுவலாக அவர் பண்ணியிருக்காரு. அவரோட கடலோர கவிதைகளோட ரீரெக்கார்டிங் கிளிப் வந்து யூடியூப்ல இருக்கு. நீங்க இளையராஜா கம்போசிங் ஃபார் கடலோர கவிதைகள் ரீரெக்கார்டிங் போட்டிங்கன்னா அந்த என்டையர் கிளிப்ல அவர் உள்ள உட்காந்து ரீரெக்கார்டிங் பண்ற கிளிப்பு யூடியூப்ல இருக்கு. அது பீப்புள் கேன் ஆக்சுவலி சர்ச் அண்ட் சி. அது வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவங்க டைமிங் அவர் நிறுத்துறது, அப்படி நிறுத்தி ஒரு மேனுவலா எல்லாரும் அந்த ஸ்க்ரீனை பார்த்து வாசிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. அந்த ஃப்ரேம்ல கரெக்டா எங்க சைலன்ஸ் வரணும், எங்க எலிவேட் பண்ணணும், எங்க வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸோட பிளெண்ட் ஆகணும். ஸோ இது வந்து அவர் மாஸ்டர். ஆப்வியஸ்லி அவரோட படங்கள் எல்லாமே நம்ம வந்து ரெஃபரன்சஸ்க்காக பார்க்குறோம். எப்படி கியூஸ் அப்ரோச் பண்றாரு, ஏன்னா எல்லாத்துக்குமே மல்டிபிள் அப்ரோச்சஸ் இருக்கு. ஸோ அவரோட அப்ரோச்சை வந்து நம்ம எல்லாருமே ஒரு டிக்ஷனரி மாதிரி அதை எடுத்து படிக்கிறோம், இல்லை டைரக்டரி மாதிரி அதை வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் நான் அப்படி தான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு மதர்லி சென்டிமெண்ட் சாங்காக இருக்கட்டும், ஒரு தூங்க வைக்கிற தாலாட்டு பாடலாக இருக்கட்டும், இல்லை ரொமான்ஸாக இருக்கட்டும், இல்லை மனநிலை குன்றிய ஒருத்தர் பாடக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கட்டும், எல்லா ஆங்கிள்லையும் மெலடி கிங் அன்பிலீவபிள் இல்லைங்க. அவர் அன்பிலீவபிள். அவரோட மியூசிக் வந்து சாப்பாடு மாதிரி இருக்கு இல்லையா. பல பேருக்கு தாலாட்டு மாதிரி. அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே அவரோட மியூசிக் வந்து ஒரு வாழ்வியலோட கலந்துருக்கு. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து படம் பண்ணும்போது அவரோட சாங்ஸ் இல்லாமல் படம் பண்ண முடியல. பிகாஸ் இட்ஸ் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட். அவர் என்னதான் புது மியூசிக் டைரக்டர்ஸ் வந்தாலும் அந்த படத்தில் அவரோட சாங் வந்து அந்த கேரக்டரோட வாழ்வியல்லே இருக்கு. நிறைய மூவிக்கு அவரோட மியூசிக் தான் ஒரு ஐடென்டிட்டியாகவே இருந்திருக்குல்ல, ஸ்பாட்லைட்ல வந்து அந்த படம் ப்ரமோட் ஆகுது. அது வந்து இன்னி வரைக்கும் அதனால தான் அவரோட மியூசிக் இல்லாமல் நம்மளால படம் போட முடியல. என்ன படம் நம்மளுக்கு வர படம் எல்லாத்துக்குமே பேக்ரவுண்டில் ஒரு சாங், அவரோட சாங் வரா மாதிரி தான் எல்லாமே எழுதுறாங்க டைரக்டர்ஸ். அண்ட் அவரோட பீரியட்ல உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அன்சங்கா இருந்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் இளையராஜா மாஸ்ட்ரோ அவர்கள் ஓவர் ஷேடோ பண்ணிருக்க? எனக்கு வந்து சங்கர் கணேஷ் இருக்காரு மியூசிக். எஸ். அவர் வந்து ஒரு காதல் தேவதை ஒரு சாங் இருக்கு. அது நிறைய பேர் ஆக்சுவலா இளையராஜா நினைச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து பண்ணது வந்து ஆக்சுவலா சங்கர் கணேஷ். அந்த மாதிரி அந்த டைம்ல சந்திரபோஸ் இருந்தாரு, சந்திரபோஸ், டி ராஜேந்திரனே இருந்திருக்காரு, டி ராஜேந்தர் இருந்திருக்காரு, எம்எஸ்வி இருந்திருக்காரு. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அந்த டைம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் மெஜாரிட்டியா எனக்கு தெரிஞ்சு வந்து இவரோட ஒர்க் அண்ட் இவரோட ஆர்கெஸ்ட்ரேஷனல் குவாலிட்டி வந்து தனியா அப்படியே தெரியும் தான் நினைக்கிறேன். நான்லாம் டி ராஜேந்திரன் ஃபேன் தெரியும் இல்ல, மோனாலிசாக்கெல்லாம் ஃபேனு. அதுக்கெல்லாம் சிக்குமலா அளவுக்கு ஆடி இருக்கேன். சொன்னாதான் காதலா அந்த மாதிரி வேற லெவல்ல ஒரு பாட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன். அவரோட பாட்டு வந்து ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கும், ரொம்ப ஜனரஞ்சகம். இப்போ என்ன மைதிலேயே அவரு பண்ண சாங் தானையா, அதெல்லாமே ரொம்ப ஜனரஞ்சகமா எல்லாராலையும் இது பண்ணப்படுது. ஒரு பெஞ்சில் தாளம் போட்டு அப்படி இன்ஸ்டன்டா பாடுவார் இல்லையா. பட் ராஜா சார் வந்து அது பிளஸ் ஒரு மோர் ஆஃப்
ஒரு ஃபார்மல் மியூசிக் ட்ரைனிங் இருக்கு அவருக்கு, அவர் கத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மியூசிக்கோட ஒரு கிராமருக்குள்ள ஒரு கரெக்டா நோட்ஸ் எழுதுறது, ஆர்கெஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். டிஆர் சார் இஸ் மோர் ஆஃப் ஒரு இன்ஸ்டன்டேனியஸா அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜனரஞ்சகமான கலைஞன் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம் நினைக்கிறேன். ஓகே, அங்கேருந்து கட் பண்ணா ப்ரோ, இப்போ இன்ஃபேக்ட் நான்லாம் 90s கிட்டு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, இருந்தாலும் 90s கிட்டு தான். நான் வந்து ரேடியோவில் இந்த மாதிரி இளையராஜா மாஸ்டர் சாங் கேட்டு வளர்ந்து, அதுக்கப்புறம் டிவி வந்து கேபிள் டிவி வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த நார்த் இந்தியா, பாலிவுட், அப்புறம் வெஸ்டர்ன் சாங்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சோம். அப்புறம் பாலிவுட்ல சூப்பர் ஹிட் முகாப்லா இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களும் கொஞ்சம் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸாக தானே இருக்கும். ஜெனிஃபர் லோபஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, மரியா கரே, மடோனா, மைக்கேல் ஜாக்சன் இப்படின்னு வரப்போ நமக்கு நேச்சுரலாகவே ஒரு இன்க்ளினேஷன் இருக்கு, வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அந்த பீரியட்ல இளையராஜா ராக் பண்ணிட்டு இருந்த பீரியட்ல திடீர்னு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக ரோஜான்னு ஒரு படம் வருது. சவுண்ட் குவாலிட்டி வேற லெவல்ல வேற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் எங்க அப்பாலாம் வந்து கேசட்டே வாங்க மாட்டார், கஞ்ச பிஸ்னாரி. ஆனா ரஹ்மான் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு தெரியல, ரோஜா படத்துக்கு போய் கேசட் வாங்கிட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் டேப் ரெக்கார்டர் வாங்கி போட்டு ப்ளே பண்றேன். பாட்டுலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஒரு வெஸ்டர்ன் டச்சும் இருக்கு, இந்தியன் டச்சும் இருக்கு, ஒரு சோல் கனெக்டும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் மேரேஜ் தான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சாங்ஸ். அதுல கேசட்டை திருப்பி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 15 சிங்கர்ஸ் இருக்காங்க ப்ரோ. இப்படி ஓகே, நம்ம ஊர்லயே ஒருத்தர் வந்துட்டான்டா இந்த மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக் போடுறதுக்கும், ஆனா வித் நோ காம்ப்ரமைஸ் ஆன் இந்தியன் எலிமெண்ட்ஸ், அந்த ஆத்தென்டிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ரோஜா பாம்பேன்னு பாக்குறீங்க, கிழக்கு சீமையில அப்படியே ஊருக்கு கூட்டு போறாரு உங்கள் வில்லேஜுக்கு. இல்ல அது ஒரு படம் அன்பிரடிக்டபிளா இருக்கு, திடீர்னு திருடா வருது, அதுல வேற பாட்டு வேற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சரணம் பல்லவி கான்செப்ட் எல்லாம் பிரேக் பண்ணி வீரபாண்டி கோட்டையிலே வந்து எனக்கு தெரியல, நீங்க தான் எக்ஸ்பர்ட், பட் எனக்கு அது ஷாக்கா இருக்கு. அது ஒரு ரெகுலர் பேட்டர்ன்லயே இருக்காது. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா 5 சிங்கர் பாடுவாங்க, மியூசிக் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா இருக்கும், பல இன்ஸ்ட்ருமெண்ட் ஏறி இறங்கும். அது இன்னுமே பயங்கர பெக்குலியரான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான. அதுல வந்து ராசாத்தி வந்து ஃபர்ஸ்ட் அக்கபெல்லான்னு நினைக்கிறேன். அக்கபெல்லான்றது வந்து ஃபுல்லா வாய்ஸை வச்சு பண்ணப்படுற ஒரு பாட்டு. அதில் ராசாத்தி அதில் பாட்டு வந்து பேஸ் மட்டும் வாசிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம்லி எண்ட் டு எண்ட் வந்து அது வோக்கல்ஸில் மட்டுமே அரேஞ்ச் பண்ணப்பட்ட பாட்டு. ஐ திங்க் இந்தியன் சினிமாவில் இஃப் ஐம் நாட் ராங் அது ஃபர்ஸ்ட் அக்கபெல்லான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜா சார் மாயா பஜார் படத்தில் ஒன்று பண்ணாரு அக்கபெல்லா, அதுவும் பயங்கரமா இருக்கும். அது அவரோட டச்ல இருக்கும். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஃபர்ஸ்ட் திருடா அக்கபெல்லா பண்ணாரு. நீங்க சொல்லும் போது வீரபாண்டி கோட்டையில பண்ண புதுமை மாதிரி அதுவும் ஒரு புதுமையா இருக்குது. கான்செப்சுவலா பாத்தீங்கன்னா வெஸ்டர்னு, இந்தியனு, கிளாசிக்கல் என்ன எடுத்தாலும் ராஜா சாரும் பண்ணியிருப்பாங்க, ரஹ்மான் சாரும் பண்ணியிருப்பாங்க. பட் ரஹ்மான் சார் கொண்டு வந்த புதுமை, அதாவது என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டு வந்த புதுமை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் நான் சொல்றது வந்து இந்த சாங்கோட தயாரிக்கிற குவாலிட்டி. ஸோ அதுல வந்து அப்டேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ், அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், புதுசான ஃப்ரீக்வன்சிஸ், புதுசான சவுண்ட்ஸு, அதை வந்து மியூசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணாரு. ராஜா சார் வந்து ஆர்கானிக்னு சொல்லுவோம், இன்ஸ்ட்ருமெண்ட்லி பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அந்த வெரைட்டியில் எவ்வளோ வெரைட்டி கொடுக்க முடியுமோ அதில் பண்ணார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ்ன்றது ஒரு கருவி, அதாவது ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதுவும் இளையராஜா வந்து எஸ்பிபி கூப்பிட்டா எஸ்பிபி இல்லைன்னா மனோ இல்லைன்னா அவரே சொல்லியிருப்பாரு, இவங்க இல்லைன்னா அவங்க பாடினாங்க, இவங்க இல்லைன்னா அவங்க பாடினாங்க அப்படின்னு. பட் இப்போ ரஹ்மான் சார் எடுத்தீங்கன்னா வாய்ஸ்லேயே ஒரு 100-200 விதமான எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணியிருப்பாரு. ஒரு சிங்கரோட வாய்ஸை வேற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு, ஒரு சிங்கரோட வாய்ஸை இந்த மாதிரி டோனெல்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் நிறைய ஃப்ரீக்வன்சிஸ், அன்ஹர்ட் சவுண்ட்ஸ் கொண்டு வந்தார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த கிழக்கு சீமையில் கருத்தமலை பாரதிராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. இப்போ பாரதிராஜா சார் வந்து அவ்வளோ நாள் இளையராஜா சார் கூட ட்ராவல் பண்ண. ஸோ புது சவுண்ட்ஸு, புது வாய்ஸஸ். மின்மினி சின்ன ஆசை பாடினாங்க, அவங்க முன்னாடி இளையராஜா பாடியிருக்காங்க. பாம்பே ஜெயஸ்ரீ பாடினாங்க. புது சிங்கர்ஸ் ஹரிஹரன் கொண்டு வந்தார், சங்கர் மாதேவன் கொண்டு வந்தார், ஸ்ரீனிவாஸ், கார்த்திக், நேம் எவ்ரிபடி. அவர் புது டொனாலிட்டிஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் வாய்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். புது சிந்தசைசர்ஸ் யூஸ் பண்ணாரு, அதுல இருக்கிற புது சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணாரு. அதனால நமக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதே சார் வந்து டாப் டவுன் அப்ரோச், அவர் என்ன சொல்றாரோ அது வந்து எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ரஹ்மான் சார் வந்து மோர் ஆஃப் அ கொலாபரேட்டிவ் அப்ரோச். இவர் தான் மியூசிக் டைரக்டர், இவர் தான் டெசிஷன் மேக்கர் எல்லாமே இருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டோட ஃப்ரீடம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஐ திங்க் அவருக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கம்போசர்ஸ் எல்லாருமே அவர் தான் ஃபாலோ பண்ணுறோம், யார் ரஹ்மான் சார் தான் ஃபாலோ பண்ணுறோம்.
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெறியர்கள் தெரியும்ல, ஏஆர் ரஹ்மான் வெறியர்கள். எங்கே கான்சர்ட் நடந்தாலும் 50-100 பேர் டிஷர்ட் ஒரே மாதிரி அடிச்சுட்டு ஏஆர்ஆர் இஸ் காட்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ் எல்லாம் பிடிச்சி போய் எல்லா கான்சர்ட் சென்னை, பெங்களூர் அப்படின்னு எல்லா ஊர்லேயும் பார்த்துருவோம் ப்ரோ. நானாவது இந்த ஃபேன் தான், அவங்களாம் வெறியர்கள். நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் இப்போ இந்த பேசுகிறப்ப விட்டால் கூட எனக்கு கால் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடிய அளவுக்கு அந்த ரட்சகனில் எப்படி நிறமெல்லாம் புடைச்சிக்கும் அந்த அளவுக்கு வெறியன்கள். பர்சனாலிட்டி வைஸ் ஆல்சோ இப்போ ராஜா சார் இருக்காரு, ரஹ்மான் இருக்காருன்னா 2 பேரும் ஆப்போசிட், கான்ட்ராஸ்டிங் இல்லை. ஸோ எப்படி இவ்வளோ ஸ்கில்லை வச்சுக்கிட்டு இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ இன்னோவேட்டிவாக சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஹம்பிளாக இருந்துக்கிட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ ஹி வாஸ் வெரி வெரி சவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பிலீஃப் அண்ட் இஸ் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் ஆல்சோ. ஆஸ் அ பர்சனாலிட்டி, ஆஸ் அ கேரக்டர் ஆல்சோ அவர் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமாம், நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா நான் வந்து ராஜா சார் பாட்டெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். பட் ராஜா சார் பாட்டு வந்து ஒரு ஒரு மியூசிக் படிக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் ரஹ்மான் சார் வந்த பிறகு தான் நான் மியூசிக் பண்ணணும், நானும் மியூசிக்கில் வரணுன்ற இன்ஸ்பிரேஷன் வந்தது. ஸோ அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்லையே. ஒருத்தர் பார்த்து நம்ம ஐடலைஸ் பண்ணுறோம், அது இளையராஜா சார். ரஹ்மான் சார் பார்த்தோன்னா நம்ம வரணும்னு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் கேசட்டில் பேர் கொடுத்ததுலேருந்து, மியூசிஷியன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்ததுலேருந்து அவர் மேலே ஒரு கிரேஸ் இருந்தது. அதாவது ராஜா சாருக்கு மியூசிக் மேலே இருக்கிற அந்த கிரேஸும் அந்த ஒரு இதுவும் இருந்தது. ரஹ்மான் சார் ஒரு பர்சனாலிட்டி கல்ட். அந்த அவர் பர்சனாலிட்டி மேலேயே அவர் ஒரு, நீங்கள் சொன்னது எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன், அவரை மீட் பண்ணியிருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். ஸோ அது எனக்கு ரொம்ப லைஃப் சேஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் எனக்கு டைம் கொடுத்து ஒரு 1-to-1 மீட்டிங் இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரஹ்மான் சாரோட மீட் பண்ணது. ஸோ ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எங்கள் ஜென்ரேஷனில் எல்லாருமே அவரை பார்த்து ஐடலைஸ் பண்ணியிருக்கோம், வெறியர்களாக இருந்திருக்கோம். நீங்கள் சொன்ன இந்த டிஷர்ட்ஸு, ரஹ்மான் சாரோட எல்லா படமும் போட்ட டிஷர்ட்ஸு, அது இது எல்லாமே நம்மகிட்டையும் இருக்குது. ஸோ நம்மளும் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ அதனால வந்து ஐ கேன் டோட்டலி ரிலேட் டு what you're saying. Visually, I mean we have to say that பிரபுதேவா வந்து டான்ஸ் மூலமா அந்த பாட்டை இன்னும் எலிவேட் பண்ணி மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் அந்த காம்பினேஷனே இருக்குல்ல, அந்த டைம் அந்த ஆக்டர்ஸ் பிரபுதேவா மாதிரி ஆட்கள், அந்த கொரியோகிராஃபி அதெல்லாம் வந்து இன்னும் மக்களுக்கு எடுத்துகிட்டு போச்சு. ஏன்னா நீங்கள் இவர் சொல்கிற மாதிரி தான், தெலுங்கு ப்ரொடியூசர் சொல்கிற மாதிரி தான், ரேப் வேணுமா ரேப் இருக்கி, மெலடி வேணுமா மெலடி இருக்கி, பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுமா பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது, ஜாஸ் வேணுமா ஜாஸ் இருக்குன்ற மாதிரி எல்லா ஜான்ராவும் ட்ரை பண்ணி புதுசாக நம்ம கொண்டு வந்து அந்த ஹைப்ரிட் இண்டோ வெஸ்டர்ன் அந்த ஃபியூஷனை நமக்கு மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சூப்பரான நான் அதுவுமே கேள்விப்பட்டேன். அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்டு, அதனால தான் அவரோட சவுண்ட் குவாலிட்டியே வந்து கேம் சேஞ்சராக இருந்துச்சு அவர் வந்து பீரியட்லன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜென்ரலாக ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருந்தார் ரஹ்மான் சார், இஸ் நோ மோர். அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இருந்தது அவரோட சவுண்ட் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில். அவரோட ஆடியோ இன்ஜினியர் அவர். நீங்கள் சொன்ன அந்த பீரியடில் அந்த வெஸ்டர்ன் இண்டோ வெஸ்டர்ன் ஃபியூஷன் இந்த முக்கியமான கொலாபரேஷன். அவரோட டைரக்டர் அவர் வந்து பாம்பே ட்ரீம்ஸ்னு அவரோட ஆல்பம் இருக்கும், அதோட கேசட்டில் வந்து அவர் இவோட ரிட்டன் அவர் வந்து சங்கரை சொல்லியிருப்பாரு, கதிரை சொல்லியிருப்பாரு. அவர் வந்து காதலர் தினம் அந்த மாதிரி சில படம், காதல் வைரஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்த டைரக்டர்ஸ் வந்து அவருக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ராம்கோபால் வர்மா அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஹிந்தி ஃபிலிம் பண்ண வச்சாரு இல்லையா, ரங்கீலால ஸ்டேட் ஹிந்தி ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி அவரோட அந்த படங்கள் எல்லாமே பாடல்கள், சாங்ஸ், விஷுவல் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதான் அவர் நிறைய புது ஆட்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா ரஹ்மான் சார். ஸோ அதில் வந்து அவங்களோட ஃப்ளேவரும் அவரோட மியூசிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு ரஹ்மான் சார் கூட. நிறைய பேர் புது ப்ரோக்ராமர்ஸ், புது இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட். இது எல்லாத்துக்கும் நடுவில் தேவான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு பாருங்க, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கானா பாட்டுல இருந்து மெலடி பாட்டுல இருந்து எல்லாத்தையும் கலக்கிட்டு இருந்திருக்காருல. அவரோட என்டர்டைன்மெண்ட் பீக்ல இருந்திருக்கு. அவர் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கன்சிஸ்டன்டா என்டர்டைன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. தேவா வந்து லெஜெண்ட்ஸ் கூட உட்காந்து அவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு கன்சிஸ்டன்டா. பட் ஜஸ்ட் பிகாஸ் அவரோட சாங்ஸ்ல சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த பாட்டு மாதிரி இருக்கு அந்த பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்றதுனால அவரோட கிரேட்னஸ். ஆமாமா, டெஃபினெட்லி. இல்ல மீனம்மாலாம் வேற லெவல் இல்ல. அதுதான் எனக்கு கேள்வி. இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குறது கோஇன்சிடென்ஸ் இல்ல, உண்மையாவே எடுத்து அவர் அப்படிதான் இன்ஸ்பயர் ஆகியோ காப்பி அடிச்சு தான் பண்ணிருக்காரு. which is also okay, right? also ஓகேவான்றது ஐ அம் நாட் ஷுவர். நான் என்ன சொல்றேன், இப்போ அது உங்களுக்கு இஷ்யூவா இருந்துச்சுன்னா அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ண மற்ற சாங்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடலான்றேன். they have done a lot of good songs. எஸ் ஏ ராஜ்குமாரா இருக்கட்டும், தேவாவா இருக்கட்டும், சிற்பியா இருக்கட்டும், வித்யாசாகரா இருக்கட்டும், எல்லாருமே டன் லாட் ஆஃப் ஸ்ரீகாந்த் தேவாவா இருக்கட்டும். வித்யாசாகர் விட்டுட்டோம். அவரு அப்படியே ப்ராப்பர் அன்சங் மியூசிக் டைரக்டர் தானே ப்ரோ, அவர் தான் சொல்லணும்ல. அவரு ஒரு அந்த அன்சங் கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டபோது அவர் வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாரு வித்யாசாகர். ஏன் வந்து அன்சங்னு சொல்றீங்க, ஏன் அன்சங்னு சொல்றீங்க, என்ன அன்சங்னு நீங்க நினைச்சீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க, அதே என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல.
ஸோ இப்போ ஒரு கான்சர்ட்ஸ்லாம் நடத்துறாரு, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் கான்சர்ட் நடத்துறாங்க. இப்போ இந்த கான்சர்ட்ஸ் நடத்துறது மூலமா நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் இவர் பண்ண பாட்டு, இதெல்லாம் இவர் பண்ண பாட்டுன்னு தெரியுது. ஸோ தட் இன் அ வே இஸ் குட் திங். அது மாதிரி அவர் வந்து தில் தூள் கில்லி அது இதுன்னு கமர்ஷியலாக நிறைய பண்ணியிருக்காரு. மலையாளம்ல ஐ திங்க் மோர் தென் 100 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு பீரியட்ல அவர் தமிழ்ல பண்ணாத போது மலையாளம்ல அவரோட மியூசிக் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. கண்டினியூஸா மலையாள படம் பண்ணிட்டு இருந்தாரு, கன்னட படம் பண்றாரு. பேரலா யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், ஐ மீன் ரேமான மீறி ஒருத்தர் பிறக்க முடியுமான்னு நினைக்கிறப்போ, இன்ஃபேக்ட் எனக்கு தெரியல, உண்மையாவே மின்னலே சவுண்ட் குவாலிட்டி ரஹ்மான் சவுண்ட் குவாலிட்டியை விட கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி ஒரு புதுசா ஒருத்தர் வந்த ஃபீல்ல தான் இருந்துச்சு. ஒரு 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 இன்க்ரிமெண்டல் டிரான்சிஷன் இருந்துச்சு ஆடியன்ஸா கேட்கறப்பலாம். அதனாலதான் அது இன்னும் ஸ்பெஷலா தெரிஞ்சது. சீரீஸ் ஆஃப் ஹிஸ் சாங்ஸ் ஸ்டுட் அவுட் பிகாஸ் ஆஃப் தட் ரீசன். இன்ஃபேக்ட் அவருமே மோரல்லஸ் சேம் சிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா அவரோட சவுண்ட் குவாலிட்டி ஸ்டுட் அவுட். அப்போ ஒரு புது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஓகே, ரஹ்மானுக்கு அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னு ஒரு 20 படம் வரைக்கும் அவரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டிரான்சிஷன்ல ரொம்ப முக்கியமா என்னன்னா, யுவன் சங்கர் ராஜா முன்னாடி வந்துட்டாரு 97 98 ஐ திங்க் he did with அரவிந்தன். ஆமா, ஹாரிஸ் ஜெயராஜ் 2000-2001 மின்னலே மஜ்னு 2 படமும் சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருந்தாரு. சோ யுவன் சங்கர் ராஜாக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் ஒர்க் பண்ணிருக்காரு. ரஹ்மான் பீக்ல 96 99 2000 அந்த பீக்ல இருந்த நிறைய சாங்ஸ்ல ஹாரிஸ் ஜெயராஜ் ஒர்க் பண்ணிருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் மத்த மியூசிஷியன்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. நீங்க மத்த மியூசிஷியன்ஸோட பாட்டு கேட்டீங்கனால ஹாரிஸோட சவுண்ட் தெரியும் நிறைய பாட்டுல. சோ இவங்க 2 பேரும் வந்தவொடனே 2001ல பை த டைம் மின்னலே வரும்போது அவர்கிட்ட ஒரு ஃபுல் ஸ்டுடியோ, ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒர்க், அவர் வந்து ஒரு 600-700 படம் வாசிச்சுட்டு அவரு எல்லாத்துலயும் ஒரு எக்ஸ்போஷர், ரீ ரெக்கார்டிங் அத்தனையுமே இருந்தது. ஆல் ஹி ஹேட் டு டு இஸ் ஒரு வெல் ப்ரிப்பேர்ட் கிரிக்கெட்டர், வெல் ப்ரிப்பேர்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கிரிக்கெட்டர் வந்து அந்த மேட்சுக்கு வெயிட் பண்ற மாதிரி தான். ஸோ அது வந்து ஒரு அவருக்கே சர்ப்ரைசிங்காக இருந்திருக்காது. ஏன்னா அவர் இது வெல் ப்ரிப்பேர்ட், நல்ல மியூசிஷியன், நிறைய பேருக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்து ஹிட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது இட் வாஸ் நோ வண்டர் ஹி டிட் இட் வித் த டாப் நாச் குவாலிட்டி. பட் we have to admit the fact that ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவ் ஆயிட்டாரா ஹாரிஸ் ஜெயராஜ். ஆடியன்ஸாவே கேட்கறப்பவே நமக்கு தெரியுது அந்த பாட்டுமா இருக்குது, அந்த பாட்டுமா இருக்கு, இந்த இன்டர்லூட் இப்படி இருக்கு, இதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணாரு, இதுக்கு இதே சிங்கர் கிருஷ்ணா தான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் ஒரு பாயிண்ட்ல ஸ்டீரியோ டைப் ஆனது உண்மை தானே? இல்ல அது வந்து சேச்சுரேஷனா ஸ்டீரியோ டைப் இன் தாட் ப்ராசஸா அப்படின்றது ஐம் நாட் டூ ஷுவர். பிகாஸ் நான் வந்து ஒரு அதான் ஐம் நாட் டூ ஷுவர். ப்ராபப்ளி இது ஃபார்முலா அப்படின்னு ஒன்றில் ஸ்டிக் பண்ணுறார் அப்படி இருக்கலாம். அந்த ஃபார்முலா பிரேக் பண்ணிட்டு வரக்கூடிய படம் அமையாமல் இருக்கலாம். அண்ட் இப்போ நிறைய பேர் அந்த ஃபார்முலாவே பெட்டர்னு என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே போயிடலாம், அவர் மாதிரி சாங்ஸ் பண்ணுங்க, அவர் பண்ணுற மாதிரி பேட்டர்னில் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து சமூகம் அது வந்து அது சேச்சுரேஷன் அப்படின்றது ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஐ ஆல்சோ கான்ட்ரிபியூட் இட் டு த ஃபாலோ அவுட் வித் டைரக்டர்ஸ். அவர் படங்கள் பண்ண டைரக்டர்ஸ் கூட இப்போ படங்கள் பண்றது இல்லை. ஜிவிஎம் சார் பண்றாரு, பட் நடுவில் இப்போ பண்றது இல்லை. அதுக்கப்புறம் ஜீவா. ஆனா நீங்க ஒரு இது கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்டா. நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு புது மியூசிக் டைரக்டர் எவால்வ் ஆகிறப்போ ஒரு புது செட் ஆஃப் டைரக்டர்ஸோ இல்ல பழைய டைரக்டர்ஸோ புதுசா படம் பண்ண ஆரம்பிச்ச அந்த பீரியட்ல தான் புதுசா வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி ஜிவிஎம் வந்த பீரியட்ல ஹாரிஸ் ஜெயராஜ் புதுசா வராரு. மணிரத்னம் இன்னும் மாடர்னா மூவி எடுக்க ட்ரை பண்ணப்போ, இன்னும் ரிலீஜன் பேஸ்டா இன்னும் புது மெசேஜ் சொல்ல நினைக்கிறப்போ he took this route. கரெக்டா? ஆனா நம்ம அன்சங்கன்லாம் பேசிட்டு இருக்கப்ப எனக்கு இப்ப யுவன் சங்கர் ராஜா நீங்க சொன்ன ஞாபகம் வந்தது. கார்த்திக் ராஜா வந்து ஏன் ஃபர்தரா கண்டினியூ பண்ணலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் உல்லாசம் வந்து எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் சவுண்டிங். கார்த்திக் ராஜா வந்து டெஸ்பைட் கிவிங் லாட் ஆஃப் ஹிட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் குட் சாங்ஸ் சவுண்டிங் எல்லாம் இருந்தா கூட ஒரு கரெக்டான டைரக்டர்ஸ் அமையலன்னு நினைக்கிறேன். இப்போ யுவனுக்கு பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன், அமீர், ராம், இந்த மாதிரி செல்வராகவன், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாமே வந்தாங்க. பட் கார்த்திக் ராஜா ஐ திங்க் அங்கதான் ஒரு மிஸ்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மாடர்ன் மியூசிக்ல யாரை பிடிச்சிருக்கு? மாடர்ன் மியூசிக் எல்லாருமே நல்லா பண்றாங்க. சந்தோஷ் நாராயணன், ஷான் ரோல்டன், வாய்ஸ் மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். எவ்ரிபடி இஸ் டூயிங் குட். ஜஸ்டின் பிரபாகரன், இப்போ வர எல்லாருமே தே வெரி காம்பீட்டன்ட் அண்ட் தே டூயிங் வெரி குட் நினைக்கிறேன். ஆனா இப்போ தமிழ நல்லா பண்றாரு. பட் ஏன் இவ்வளோ ஆட்டோ டியூன் பண்ணி இவ்வளோ டிஜிட்டைஸ் பண்ணி பழகிக்கலாம் அப்படி ஏன் போகுது? வாய்ஸ் நார்மலாவே இல்லையேங்க, எல்லாமே டியூன்டா இருக்கு. ஏன் அந்த அவரே நேரில் பார்த்தா கேட்கணும். ஏன்னா ஆஸ் அ ரேப்பரா அந்த கிளப் இல்ல மப் இல்ல என்னடி நடக்குது அப்ப இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல அவரு அது எல்லாமே சில சாங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. பட் மேபி அதுக்கூட ஆடியன்ஸ் வந்து அவங்க பிடிக்கிற ஆடியன்ஸ் இருக்கிறதுனால ஐ திங்க் யூ வாண்ட்ஸ் டு கேட்டர் டு those people நினைக்கிறேன். அது ஒரு ரீசனா இருக்கலாம். கரெக்ட். நீங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி தான் ஓகே தே ஆர் செட்டிங் தேர் ஓன் ஃபேன் பேஸ். அவங்கள ரீடைன் பண்றதுக்கு அந்த பேட்டர்ன் ஆஃப் சாங்ஸ் தான் கொடுப்பாங்கன்றது புரியுது. அண்ட் நீங்க ரேப்லாம் பண்ணுவீங்களா? கேன் யூ டு சம்திங் ஃபார் அஸ்? ஐ மீன் இப்போ ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ரேப் ரீசெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எனக்கு அந்த தமிழ் உச்சரிப்பு அந்த தமிழ் இருக்கனால அதை வேணா ட்ரை பண்றேன்.
ஓகே. கண்ணை கலைமானே தித்திக்கும் இன்பத்தேனே சிஞ்சுத ஒலியாலே வஞ்சிக்கும் மகன் நானே மின்னல் ஒளி கண்ணில் கண்டேன் அன்னக்கிளி என்னை தந்தேன் விண்ணில் பல துருவம் எடுத்து மங்கை அணைகளால் மாலை செய்வேன் பாவாட சேலை கட்டும் பஞ்சவர்ணம் அது செதுக்கி வச்ச தேரு பதுக்கி வச்ச பீரு மன்மதன் நான் உனக்கு என்று சொன்ன பொன்னி மல்லிகை முட்டு கண்ணி ஈரனமட தண்ணி அலுங்கி குலுங்கி நடைகள் பழகும் அழகில சிறுவன் மனசு சினுங்கும் அவளின் அசைவில இஞ்ச இடையில எந்த மனம் தஞ்சம் கொள்ள அவ கஞ்சா விழிகளால் போத ஏறுதுள்ளுக்குள்ள அம்மம்மா சுட்ட பலகாரம் அடி கண்ணம்மா கட்டிலில் நீயும் நானும் ஐலேசா ஐலேசா இனி போவோமா கைலாசா. அவ்வளோதான் ப்ரோ. சூப்பர் சூப்பர், சமயம் பண்றீங்களே. பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர் போல இருக்கு. அப்படி அந்த தமிழ் அந்த இது நல்லா இருக்கும், அதனாலதான். சரி, அனிருத்தை பத்தி சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் ஒரு டிகேடுக்கு மேல ஃபேமஸா இருக்கிறது, சஸ்டெயின் ஆயிட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு கன்சிஸ்டண்டா இருக்கிறது அனிருத் தானே? 100% அனிருத் தான். ஏன்னா அவரோட சாங்ஸ் வந்து இன்ஸ்டன்டா தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் இழுக்குது. ஒரு டைம்ல வந்து ஏஆர் ரஹ்மான் மேல இந்த விமர்சனம் இருந்தது. அவரோட சாங்ஸ் ஹிட் ஆகும்போது படங்கள் தியேட்டர்ல ஓடுறதே இல்லை. பீப்புள் வந்து அதை ரியலைஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ள அந்த படம் தியேட்டருக்கு போயிடும். ரொம்ப லேட்டா ஸ்லோ பர்ன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருந்தது. பட் அனிருத் வந்து இப்போ படத்தோட ஓப்பனிங்கே ஹெல்ப் பண்றாருன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ ரஹ்மானோட சாங்ஸும் நிறைய படத்தோட ஓப்பனிங் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் ஜென்ரலாக அந்த ஸ்லோ பர்ன்ன்ற கான்செப்ட் வந்து அனிருத் இல்லை. பிகாஸ் தேர் ஆல் இன்ஸ்டன்ட் ஹிட்ஸ். தியேட்டரில் செலிப்ரேட்டரியாக இருக்குது, பீப்புள் அதை ரிசீவ் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அங்கே தியேட்டரில் போனால் ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. அவரோட கான்சர்ட்ஸ் பாருங்கள், அவரோட கான்சர்ட்ஸ்லுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ரிசீவ் பண்ணப்படுது. ஒரு 40,000 50,000 பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரீமாக வைப் பண்ணுறாங்க அவரோட மியூசிக்கோட. இப்போ ஏஐ வந்து எந்த அளவுக்கு இதெல்லாம் மாற்ற போகுது அது சொல்லுங்க. ஏஐன்றது வந்து இன்னைக்கு ஒரு இன்எவிட்டபிள் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். நம்மளுக்கு அது டைம் அண்ட் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஐ திங்க் அதை நம்ம வந்து கொலாபரேட்டிவாகவும் அதை சர்பாஸ் பண்ணுற விதமாகவும் அதை 2 விதமாகவும் அப்ரோச் பண்ணலாம். ஒரு சில விதங்கள் அதை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். ஏன்னா நாங்களே இப்போது ஏஐ கூட கொலாபரேட் பண்ணி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஏஐ ஒரு சில விஷயங்களை கொடுக்கும், அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஐ திங்க் ஹியூமன் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர் அண்ட் இட் வில் கண்டினியூ டு பி சுப்பீரியர். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது தான். ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி நம்ம ஏஐ கூட கம்பீட் பண்ண வேண்டியிருக்கும், ஏஐ கூட கொலாபரேட் பண்ண வேண்டியிருக்கும், அதை வந்து இன்கார்பரேட் பண்ண வேண்டியிருக்கும். அது நம்ம பண்ணி நம்ம சக்ஸஸ் தேடி ஓடிட்டே இருக்கணும். ஐ திங்க் எனி அதர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மாதிரி ஏஐயோட இதுவும் இன்னெவிட்டபிள் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ரெவல்யூஷனரைஸ் a lot of other fields also, not only music. பட் ஏஐ வந்ததுனால பாடகர்கள் தேவையில்லாமல் போகுமா? இப்போ என்னோட வாய்ஸ் இருக்கு, நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் டூல் இருக்குங்க. இப்போ நான் இப்போ பேசுகிறேன், என் குரலை வந்து அதில் அப்சர்வ் பண்ண வைக்கிறேன். அதை வச்சு அது சாங்காக ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த குரலையோ அந்த வோக்கலையோ இட் கேன் பில்ட் ரைட் தட் வோக்கல். இல்லை ஒரு இப்போ எஸ்பிபியோட குரல் நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா இட் கேன் ப்ரொடியூஸ் another song with the same sounding with the same vocal rate. ஸோ அந்த இன்னொரு பழைய சிங்கர்ஸை யூஸ் பண்ணுற விஷயம் வந்து ஐம் நாட் டூ கீன் அபவுட் இட். ஏன்னா புதுசாக இருக்கிற வாய்ஸஸ் நிறைய இருக்குது. அவங்களோட ஐ திங்க் அவங்களோட வாய்ஸஸ் வந்து இட் வில் பி கிரேட் இஃப் இட் இஸ் லெஃப்ட் அன்டச்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்ஸ். சூப்பராக இருந்த கான்வர்சேஷன், ஃபன்னாக இருந்தது. இன்னொரு ஃபன் எபிசோடில் கண்டிப்பாக நம்ம நிறைய பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச், கீப் ராக்கிங். வேற லெவலில் மியூசிக் போட்டு நான் இளையராஜா டு அஸ்வத் வரை நான் அடுத்த எபிசோடில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ரவி ப்ரோ ஃபார் ஹேவிங் மீ ஆன் தி ஷோ. ஐ வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ ஆன் லாட் ஆஃப் டாபிக்ஸ் அண்ட் என்னோட விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கும் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நன்றி ப்ரோ, see you. ஓகே மக்களே, இந்த மியூசிக் எபிசோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் ரிலேட்டடாக சர்வே கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஓகே, see you. Open Talk with Ravi.